இங்கே பேசுறவர்கிட்ட கவுண்டர் கொடுத்தோ இதை மறைச்சோ இது கெத்தும் இல்லை, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. தட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. தட்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாள், எஃப்ஜே எப்ப டோஸ் வாங்குவான் அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லா காத்துட்டு இருந்த அந்த நாள் இன்னைக்கு வந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம சேதுபதி அண்ணனும் எஃப்ஜேவையும் வியானாவையும் போட்டு கிழின்னு கிழிச்சாரு. அவ்வளோ திட்டு வாங்கின அந்த பயப்புள்ள அதுக்கு ஃபீல் பண்ணாம தன்னை ஒரு புழு ஃபயராக உணர்ந்து தெனாவட்டா லுக் விட்டுக்குன்னு சேதுபதி அண்ணனை எதிர்த்து பேசின்னு ஹோஸ்ட எதிர்த்து பேசுறதுதான் கெத்து அப்படின்ற மாதிரி தெனாவட்டா நின்னுன்னு இருக்க, அப்ப சாண்ட்ரா இவன் திமிரெல்லாம் அடக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த போட்டு விட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தம்பி கொஞ்சம் அமைதி ஆயிட்டாப்ல. ஆனா செஞ்ச தப்ப உணர்ந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா துளி அளவும் இல்லை. ஆனா இந்த எஃப்ஜே திட்டு வாங்குறத பார்க்கும்போது மனசெல்லாம் குளுன்னு இருந்தது. சரி, ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டா ரிவ்யூக்கு போலாமா? நம்ம சேதன் உள்ள வந்த உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து ப்ளே பண்ண சொன்னா அத பண்ணாம ஆளாளுக்கு ஜோடியா சுத்துறானுங்க. அது என்னன்னு உள்ள போய் கேட்போம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். இந்த எஃப்ஜேவும் வியானா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணி நிக்குதுங்க. வியானா எஃப்ஜே கிட்ட, எஃப்ஜே இனிமே நான் உன்கிட்ட மட்டும் பேசக்கூடாதுடா. அதுக்கு எஃப்ஜே, ஒன்னால என்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது, உன்னால முடிஞ்சா ட்ரை பண்ணு, எனக்கு முன்னாடி உன்னை பார்த்த மாதிரி பார்க்கணும்டா, நீ என்ன கேர் பண்ணாத ப்ளீஸ், நீ என்ன கேர் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சில விஷயத்த ஆதரி உன்கிட்ட சொல்லும் போது உனக்கு பிடிக்கல, ஆனா அதே விஷயத்த நான் பேசும்போது சைலண்டா இருக்க. ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஆதரி கிட்ட எந்த ஃபீலிங்கும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் வீக்கே அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. நடிக்காதீங்க சார், சார் நீங்க நடிக்காதீங்க சார். எனக்கு உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேற யாராவது என்ன டச் பண்ணா எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல, ஆனா நீ என்ன தொடும்போது என்ன அறியாம எனக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. என் ஹார்ட் பீட் எல்லாம் வேகமா துடிக்குது. எனக்கு இது வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டுரு. அதுக்கு நம்ம எஃப்ஜே, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்க, நீ போய் தூங்க, ஏதோ இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வியானாவை துரத்தி விட, ஹைலைட். இப்போ காலையில பொழுது விடிஞ்ச உடனே சாண்ட்ராவும் எஃப்ஜேவும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா எஃப்ஜே கிட்ட, என்ன எஃப்ஜே கையெல்லாம் ஓகேவா, அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அளவுக்குலாம் பெரிய அடிலாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா சின்ன அடிதான். அடே, உண்மையாவே அடிபட்டிருக்குன்னு சொல்லி பாரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சலடா. ஒரு ஆளு 15 பேருக்கு தனியா நின்று சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏன் நான் கஷ்டப்படலையா? நான் கூட தான் சோறு வடிச்சேன், ஒரு நாள் கஷ்டப்பட்டோம், ஒன்னும் தப்பு இல்ல, வேணே தான் அலைய விட்டேன். அதுக்கு சாண்ட்ரா, தப்பு எஃப்ஜே, நீ பண்ணது ரொம்ப தப்பு. உனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்காத. இவ்வளவு நாள் வேலை செய்யாம சுத்தி இருந்தாலும் வேலை செய்யட்டும். பாவம்டா, கஷ்டம்டா, அப்படி பண்ணாத கூடாது. அப்படியே கட் பண்ணா மாஸ்க் பட ப்ரமோஷனுக்காக கபின் உள்ள வந்துட்டு போனார்ல, அவரு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை, கௌதாரி, பறக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது எல்லாத்தையும் அனுப்ப, அதை பார்த்த உடனே ஹவுஸ் மேட்ஸ்க்கு அவ்வளவு கவின் என்ன ரொம்ப தேங்க்ஸ், உங்க படம் 100 நாள் ஓட எங்களோட வாழ்த்துக்கள். இப்போ கனி எஃப்ஜே கிட்ட, டேய் நீ என்ன நினைச்சிருக்கிற, வெளியே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, உள்ள ஒரு பொண்ணு கூட அப்படி பேசுறியே, இது வெளியே தப்பா போவாதா? ஐயோ கனியக்கா, இந்த வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் 3 வாரம் நான் வியானா கிட்ட பேசவே இல்ல, ஆனா 3 வாரத்துக்கு அப்புறம் எனக்கும் வியானாவுக்கும் ஒரு கம்ஃபர்ட் சோன் உருவாயிருக்கு. வியானாவே வந்து என்கிட்ட சொன்னா, இப்ப சுபிக்ஷா என்கிட்ட பேச மாட்டா, எனக்கு கேர் பண்ண யாருமே இல்ல, நீ ஒரு ஆள் தான் நல்லா கேர் பண்ணி பத்திரமா பாத்துக்கிற அப்படின்னு வியானாவே சொன்னா. அது மட்டும் இல்ல எங்க 2 பேருக்குள்ளயும் எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்ல. சரி, அது இருக்கட்டும், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னையும் வியானாவையும் லிங்க் பண்ணி கலாய்க்கிறாங்கல்ல, அதை நீ தடுக்கவும் மாட்ற, அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்ற, இருக்கு ஆனா இல்ல, அந்த மாதிரி பண்ற. நீங்க என்னையும் வியானாவே தப்பா நினைச்சிட்டீங்களா? அது ஒரு பியூர் கேம் ஃப்ளோ. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், இந்த விஷயம் வெளியே தப்பா போகாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அப்படியே தப்பா போனாலும் வெளியே போய் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தான் பிரச்சனை, எல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ணி அப்படின்னா நீயாச்சு வியானாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனியாக போயிட்டாங்க. அதாவது இவங்க 2 பேருக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா, இவங்களும் வியானாவும் சும்மா கேமுக்காக தான் பழகுறாங்களாம். அதாவது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேனையா இருந்தா ஏதோ வந்து காதுக்குள்ள என்னமோ ஓட்டிட்டு போவோமா, அந்த மாதிரி இருக்கு எஃப்ஜே சொல்றது. ஸோ நீ தெளிவாக இருக்க, இது வெளியில் தப்பாக போகாதுன்னு நீ நினைக்கிற, ஒரு வேளை தப்பாக போனாலும் நீ ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு நீ நினைக்கிற, அவ்வளோதானே. இது தெரிஞ்சுதான் நீ பண்ணுற. சூப்பர். இப்போ நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே ஆடியன்ஸ் கிட்ட நம்ம இடத்த உடனே திட்ட வேணாம், உள்ள போய் எல்லாரையும் பாராட்டுவோம், அவங்க அப்படியே குஷியில துள்ளி குதிக்கிட்டோம், அப்புறமா ஆட வெட்டுவோம். எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கெட்டப்ல சூப்பரா இருந்தீங்க. நான் ஒருத்தவங்களை மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்றேன், இந்த லுக்குக்காக எல்லாருமே பயங்கரமா மெனக்கட்டீங்க. கமருதீன் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், பாரு ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், திவ்யா ஆகட்டும், எல்லாருமே சூப்பரா அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணீங்க. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். அப்ப கமருதீன் எந்திரிச்சு, சார் 5 வருஷமா தாடி எடுக்கல சார், இந்த தாடி எடுத்த உடனே ஒரு 3 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கு. பார்த்தேன், நீ தாடி எடுத்ததையும் பார்த்தேன், பாரு வந்து தாடி அப்படின்னு சொல்லி கலாச்சி கொஞ்சத்தையும் பார்த்தேன். அடுத்தது சபரி எழுப்பி, சபரி காஸ்டியூம் பிரமாதம், ஆனா நல்லா இருக்கானே, இவங்க எல்லாரும் கால்ல இருந்து நான் கலாய்க்கிறாங்கன்னு, ஆனா இருந்தாலும் உனக்கு ஒரு மனோ தைரியம் தான் இல்ல? சபரி காஸ்டியூம் பிரமாதமா இருக்கே.
காலையில இருந்து என்னென்னமோ சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்கண்ணே. சே இதுக்கு ஒரு மனோதைரியம் வேணும். எனக்கெல்லாம் வாரம் பிக் பாஸ் செட்டுக்கு வரும்போது புதுசா காஸ்டியூம் கொடுக்குறாங்க. இந்த காஸ்டியூமை போடுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஆனா உங்களுக்கு பயங்கரமான மனதைரியம் தான். போங்க அப்படியே அந்த குதிரை மேய்க்கிற ட்ரெஸ்ஸோட போய் ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் இருக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வேற ஒண்ணும் இல்ல. இவங்க எல்லாரும் ஸ்கூல் கெட்டப்ல ஒரு குரூப் போட்டோ எடுத்தாங்கல்ல, அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி அண்ணன் கொடுத்துட்டு எல்லாரும் ஃப்ரேமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் பிரேக் விட்டு போயிட்டாரு. இப்ப பிரேக் முடிச்சு உள்ள வந்த நம்ம அண்ணன் இப்ப அண்ணன் உள்ள வந்த உடனே எல்லாரையும் பார்த்து கேட்ட முதல் கேள்வி, இந்த வாரம் வீட்டு தலையா எஃப்ஜே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு எல்லாரும் லைனா சொல்லுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அரோரா எந்திரிச்சு சார் தலையான உடனே ஹிஸ்டரி மேட் அப்படின்னு சொல்லி ரொம்ப எந்துவா இருந்தா. அந்த எந்து வந்து அதுக்கப்புறம் வந்த நாட்கள் இல்லவே இல்ல. டாஸ்க்ல ஒரு பிரச்சனை வந்தா கூட வார்டனாவும் சரி வீட்டு தலையாவும் சரி இவன் எதையுமே தட்டியே கேட்கல. அட்லீஸ்ட் வீட்டு தலையா எந்த கேள்வி கேட்கலனா தலையா இருந்து பிரச்சனை நடக்கிற இடத்துலயாவது போய் நின்று இருக்கலாம். ஆனா அங்கேயுமே அவன் நிக்கல. அவனுக்கு என்ன ஒரு என்னன்னா எப்படியா இருந்தாலும் அடுத்த வாரம் தலை போட்டிக்கு நம்ம போயிடலாம், அந்த டாஸ்க்ல ஜெயிச்சு அடுத்த வாரமும் தலையாயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனா பிக் பாஸ் அங்கதான் ஒரு ட்விஸ்டே வச்சாரு. நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றதால அடுத்த வாரம் வீட்டு தலை போட்டியில உன்னால பங்கேற்க முடியாது அப்படின்னு ட்விஸ்ட் வச்சாரு. பிரச்சனை நடந்தாலும் வார்டனாவும் சரி தலையாவும் சரி எந்த பங்கேற்பும் இல்லாம போய் அதுக்கப்புறம் ரம்யாவும் சாண்ட்ராவும் எந்திரிச்சு இந்த வீட்டுல நிறைய பேர் தூங்குனாங்க, நிறைய பேர் மைக் போடல, ஆனா எதையுமே தட்டியே கேட்கல. வந்து பாத்துட்டு மைக் போடலையா, ஏன் மைக் போட கூட கேட்கல, கண் முன்னே பாத்துட்டு அப்படியே போறா. தூங்குறாங்க அப்படின்னா கூட எதுவுமே கேட்கல. அப்புறம் விக்ரம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டாஸ்க் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி தன்னுடைய 100% இந்த வீட்டுக்குள்ள போடணும். ஆனா இந்த வாரம் எஃப்ஜே பெருசா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம எதையுமே கண்டுக்காம அவன் மாட்டு ஒரு போக்குல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தான். அப்ப நம்ம சேதுபதி அண்ணன் அது வேற ஒண்ணும் இல்ல விக்ரம், தலைக்கு தான் கையில் அடிபட்டிருக்குல்ல, அதனால கூட ஒரு கம்பெனி இருந்திருக்கலாம் அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா கலாய்க்க. இப்போ அண்ணன் வியானாவை எழுப்பி, வியானா நீங்க சொல்லுங்க இந்த வாரம் வீட்டு தலை எப்படி பண்ணாரு சார்? போன வாரம் சூப்பரா பண்ணாரு சார், ஆனா இந்த வாரம் 24/7ன்றதால பிக் பாஸ் என்ன சொல்லிருக்காருன்னா தலை எப்ப உள்ள வரணும் அப்படின்னா இந்த டாஸ்க் எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்பதான் தலை உள்ள வரணும்னு பிக் பாஸே சொல்லிருக்காரு. சோ அதனால இந்த வாரம் கேம் ஸ்டாப் ஆகிற மாதிரி எந்த பிரச்சனையும் வரல, அதனால தலை எதுலயுமே இன்டர்ஃபியர் ஆகல. இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்க ஒரு பிளே எடுத்து பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டைக்குள்ள வீட்டு தலை போகணும்னு அவசியம் இல்லைல்ல, அதனால எஃப்ஜே வரல. நீங்க எஃப்ஜேக்கு பதிலா பதில் சொல்றீங்களா இல்ல எப்படி? இதை கேட்டு நாம கடுப்பு பண்ண மாதிரி நம்ம சேதனன்னு செம்மையா கடுப்பாயிட்டாரு. உனக்கு தெரியுதா நீ என்ன பேசுறன்னு அட்லீஸ்ட் உனக்கு தெரியுதா? இப்போ நீங்க பேசுறத நான் எப்படி எடுத்துக்கணும்? அதாவது எஃப்ஜே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஐயோ இல்ல சார், பின்ன வேற எப்படி? அப்படி இல்லன்னா டாஸ்க்ல இதனால எஃப்ஜே விளையாட முடியல, ஒன்னு எஃப்ஜேல தலையிட்டு இருக்கலாம் இல்ல தலையிடாம போயிருக்கலாம் அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு எஃப்ஜே ஏன் டாஸ்க் விளையாட முடியல அப்படின்னா டாஸ்க்ல இந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதனால எஃப்ஜே ஒழுங்கா விளையாடல அப்படின்னு எஃப்ஜேக்கு சார்பா பதில் சொல்றேன். உனக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு 10 பேர் பதில் சொல்லிருக்காங்க. அப்படின்னா அவங்க பேசுறது எதுவுமே நீ கவனிக்கலையா? இல்ல சார் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். கம்ப்ளீட் பண்ண போறியா? பண்ணு. இந்த வீட்டுல நிறைய பேர் மைக் போடல, அப்புறம் நிறைய பேர் வந்து தூங்குனாங்க, அது எஃப்ஜே கேட்கவே இல்ல சார். இந்த வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்துச்சு, ஆனா சண்டைக்கு வந்து நிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை எதுவும் வரல சார் இந்த வாரம். அது மட்டும் இல்ல எஃப்ஜே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா சார் இந்த வாரம். அதுக்கு நம்ம சேர்த்துறேன். எனக்கு நீ சொன்ன மொத்த பதிலுமே எஃப்ஜேக்கு ஆதரவா தான் சொல்லியிருக்க. எனக்கு இந்த மொத்த பதிலும் எஃப்ஜேக்கு ஆதரவா இருந்துச்சு. உட்காரு. இப்ப அண்ணன் கனி எழுப்பி வியானா சொல்றாங்கல்ல இந்த வீட்டுல பெருசா பிரச்சனை வரல, அதனாலதான் தலை இன்டர்ஃபியர் ஆகல அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே இந்த வாரம் எந்த பிரச்சனையும் வரலையா சார்? பிரச்சனை வந்துச்சு சார். விட்லருக்கும் வியானாவுக்கும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்ல இந்த வீட்டுல நிறைய பொருள் காணாம போனதால அதை வச்சு நிறைய குழப்பங்கள்லாம் வந்துச்சு. அப்ப கூட எஃப்ஜே வந்து எதையுமே அட்ரஸ் பண்ணல. இப்போ நம்ம அண்ணன் எஃப்ஜே எழுப்பி மிஸ்டர் எஃப்ஜே இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் உனக்கு ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்குன்னு நான் சொல்றேன் பதில் சொல்றேன். இந்த வீட்டுல நிறைய திங்ஸ் பொருட்கள் நான் சேவ் பண்ண. அப்படியா என்ன பொருள் சேவ் பண்ண சார்? டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல சார், அதை எல்லாரும் கண்டமெனிக் யூஸ் பண்றாங்க சார். அதை எடுத்து போய் பத்திரமா வச்சு அதோட யூசேஜ் கம்மி பண்ணிருக்கேன். அப்ப சாண்ட்ரா எந்திரிச்சு சார் இந்த வீட்டுல நிறைய பேருக்கு டிஷ்யூ பேப்பர் கிடைக்கவே இல்ல, இன்னும் சொல்ல போனா டிஷ்யூ பேப்பர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, அது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போனா இவன் தூங்கி நிக்கிறான் சார். டேய் உங்ககிட்ட 2 பொறுப்பு இருந்துச்சு, ஒன்னு வீட்டு தலை, இன்னொன்னு அசிஸ்டன்ட் வார்டன். 2 பொறுப்பையும் கையில வச்சுக்கின்னு நீ தூங்கலாமா? நீ தூங்குறத மட்டும் எத்தனை தடவை இந்த வீட்டுல நான் அட்ரஸ் பண்றது? இந்த வீட்டுல மத்த யாருக்குமே அந்த கம்ப்ளைண்ட் இல்ல, நீ ஒரு ஆள் மட்டும் தான் எப்ப பார்த்தாலும் தூங்கினே இருக்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டு பொறுப்பு உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க தூங்கலாமா? நீங்க தூங்குறத மட்டும் எத்தனை முறை அட்ரஸ் பண்றது பிக் பாஸ் வீட்ல? நீ எது சொல்லிட்டு இருந்தல அதை கண்டினியூ பண்ணு. ஆனா பெருசா சண்டை மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே கண்ணுக்கு தெரியவே இல்லைன்னு ஏன் தெரியல? ஏன் தர்மலிங்கத்துக்கு திவ்யாவுக்கும் ஒரு சண்டை போச்சு, அப்ப நீ போய் தட்டி கேட்கல? ஆனா நான் என் கேரக்டர்ல இருந்தேன், 24 hour டாஸ்க்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் ஃபுல் டேவும் என் கேரக்டர்ல இருந்தேன். எங்க இருந்த? இங்க தானே இருந்தேன். ஹாஸ்டல்ல பிரச்சனை எங்க நடந்துச்சு? ஹாஸ்டல்ல. அப்போ உன் கண்ணு முன்னாடியே பிரச்சனை நடந்துச்சு, அதை போய் நீ தட்டி கேட்கல. ஹாஸ்டலுக்குள்ள சண்டை நடக்கும் போது வீட்டு தலையா உள்ள வரல, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வார்டனா ஏன் உள்ள
வரல. ஆனா வசந்தி வார்டன் முதல் நாளே என்கிட்ட சொல்லிட்டாங்கண்ணே, அங்க வியானா உட்காந்து ஒளிஞ்சு அழுதுட்டு இருந்தாங்களா, நான் வியானாவை தேடி கண்டுபிடிச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அதத்தான் நானும் கேட்கிறேன், எங்கேயோ பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்த வியானாவை போய் கண்டுபிடிச்சு கூட்டுன்னு வர, உன் கண்ணு முன்னாடி பிரச்சனை நடக்குது, அதையே தட்டி கேட்கல. ஃபர்ஸ்ட் வியானா வந்து உள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, நான் கிளாஸுக்கு போகாம. அதாங்க எங்கேயோ பின்னாடி போய் ஒளிஞ்ச வியானாவை கண்டுபிடிச்சு கொண்டு வைக்க முடியுதுல உங்களால. இதே மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அது கையை மீறி போகும்போது நான் வீட்டு தலையா உள்ள வர அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்து கேட்டேன்ல, இந்த வாரம் ஏன் கேட்கல? ஆனா நான் பிரச்சனையை பத்தி கேட்கும்போது எல்லாருமே நான் கேரக்டரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே கேரக்டரா இருக்கும்போது நான் வார்டனா தானே இருக்க முடியும். நான் வார்டனா தான் இருந்தேன். நான் தலையை அட்ரஸ் பண்ணியிருந்தா அந்த இடத்துல அது அன்வான்டா இருந்திருக்கும். அதனால நான் தலையை அட்ரஸ் பண்ணவே இல்லை. எங்க வார்டனா அட்ரஸ் பண்ணும்போது வசந்தி மேடம் வந்து ஆஃப் பண்றாங்கன்னு சொல்றீங்க. சரி, வார்டனா ஒர்க் அவுட் ஆகல, அப்படி அடுத்து என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு வீட்டு தலைன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கணும்ல. அது கூட பரவாயில்ல. ஒரு பிரச்சனை நடக்கும்போது எப்படி உனக்கு பாட்டு பாட மனசு வருது? எங்க இருந்தீங்க? நான் இங்க தானே இருந்தேன். ஹாஸ்டல் உங்களோட தானே? ஆமாண்ணா. அவ சண்டை எங்க நடந்துச்சு? சண்டை ஹாஸ்டல் உள்ளண்ணா. வாடனா உள்ள வரணுமா இல்லையா? வாடனா வரணும்ண்ணா. ஏன் வரலன்னு கேக்குறேன். வாடனா ஏன் பண்ணலன்னு கேட்டா வசந்தி மேடம் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. வீட்டு தலையா ஏன் பண்ணலன்னு கேட்டா ஹெட் மாஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றேன். அப்புறம் என்ன மைக், உனக்கு 2 பொறுப்பு. இதுல வீட்டு தலைன்னு ஒரு பதவி வச்சுக்கின்னு உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ வேற. வீட்டு தலையா தான் நீ ஒரு வேலையும் செய்யலையே, உனக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? வீட்டு தலையா எந்த வேலையும் செய்யாத போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்ல வேண்டியதானே நீ? அதை மட்டும் ஏன் எடுத்துக்கிறேன்? பாரு வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, பாரு என்ன சொன்னீங்க பாரு. ஆனா ஒண்ணும் இல்லண்ணே, எனக்கு சமையல்ல பேசிக் சீரா கூட தெரியாது. அதனால சமையல் தெரிஞ்ச யாராவது ஒரு ஆளு கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எஃப்சிஎஃப்க்கு கையில் அடிபட்டு இருந்தது, அதனால பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதையும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எது கேட்டாலுமே நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளா தனியா நின்னு 15 பேருக்கு சமைச்சு போட்டு அந்த யானத்தையும் கழுவி போட்டேன். இப்போ அண்ணன் வேணாம் எழுப்பி, ஏமா ஏதோ பிரச்சனை நடக்கல என்ன? அப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது நீ என்ன பண்ணி இருந்த? சார் நான் திருட்டு வேலைலாம் பண்ணி இருந்தேன் சார். சோ இப்ப பாரு சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல, அவர் தரமாட்டா அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதுவுமே கேட்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் போன வாரம் எந்த பிரச்சனையும் நடக்கல, அதானே? உட்கார். சார் எனக்கு ஒரு பிரச்சனை ஞாபகம் வருது சார். என்ன பிரச்சனை சொல்லு? அது ஒண்ணும் இல்ல சார், இந்த ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் பிடிச்சி தள்ளி விட்டாங்க சார். அப்ப நான் போய் தலைகிட்ட சொன்னேன், அவர் அட்ரஸ் பண்ணல. இது உனக்கு பிரச்சனையா? இதோ பாரு, போன வாரம் நடந்து போச்சு, நாங்க எல்லாருமே பாத்துட்டோம், அதை உன்னால மாத்தவே முடியாது. இப்ப நீ உட்காந்துக்கின்னு அம்மா என்ன நினைப்பாங்க, வெளியே என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் வேஸ்ட், புரியுதா? தயவு செஞ்சு இந்த மாதிரி காரணம் சொல்லி சப்ப கட்டு கட்டாத. உட்கார். இப்போ அண்ணன் எஃப்சியை பார்த்து போன வாரம் விட்டு தலையா இருக்கும்போது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமா பண்ண. நீ சாண்ட்ரா அந்த கேப்டன் பதவியில இருக்கும்போது ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்காக சாண்ட்ராவுடைய கால்லாம் விழ போன. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. உனக்கு பாருமல தனிப்பட்ட வன்மம் இருந்ததுன்னா அதை தூக்கி ஓர வச்சுட்டு வீட்டு தலைவா வேலை செஞ்சிருக்கலாம்ல, அதை ஏன் பண்ணல? பாருக்கும் தர்மலிங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த லெட்டர் பிரச்சனை. அப்போ பாரு டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்தனாங்க. அப்போ கேரக்டர் விட்டு வெளியே வரக்கூடாத மத்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஆனா நீ கேரக்டராவும் வரல, வீட்டு தலையாவும் வரல. எஃப்ஜே, இந்த அதிகாரம்ன்றது ஒரு போதை எஃப்ஜே, அது உனக்கு 2 தடவை கிடைச்சிருக்கு. வீட்டு தலைன்ற ஒரு அதிகார போதை உனக்கு 2 தடவை கிடைச்சிருக்கு. அதை பொறுப்பா எடுத்து செய்யணுமா இல்லையா? இல்ல தலை வேலை செய்யலாம், அவரை செக் பண்ண தலைக்கு மேல ஒரு தலை வைக்கணுமா? அது ஒரு எல்லை மீறி போகும்போது நீங்க வெளியே வந்து வீட்டு தலையா சொல்றேன், இந்த இடத்த இங்க முடிங்க, இங்க பேசுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ இந்த பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அணில் வீட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டே இருக்க, அங்க பாருங்க எஃப்ஜே, அணில் கூட உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கணுமா? ஆனா அது ஒண்ணு இல்லண்ணே, அணிலுக்கு இட்லி போடணும், டெய்லி இட்லி சாப்பிட வருமா? இட்லி கொடுத்தா போயிருந்தேன், நான் உங்ககிட்ட மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு அந்த அணிலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அணிலே தேங்க்ஸ் அணில். இந்த விவாதத்துல அணில் குறுக்கிட்டதால ஒரு கொஞ்ச நேரம் பிரேக். நான் பிரேக் முடிச்சு திரும்ப வரேன், என்ன சொல்லணும்னு யோசிச்சு வை. இப்போ அண்ணன் பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறம் அரோரா எஃப்ஜே கிட்ட, ஏண்டா ஹாஸ்டலே 10 எரியுது, நீ கேமரா முன்னாடி போய் டான்ஸ் ஆடுற, ஒரு பிரச்சனை நடக்கும்போது தலையா வரணும்னு அவசியம் இல்ல, அட்லீஸ்ட் வார்டனா வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம்ல, அதை ஏண்டா பண்ணல? ஐயோ அரோரா, எனக்கு எப்ப தலையா இருக்கணும் எப்ப கேரக்டரா இருக்கணும்னு சுத்தமா தெரியல, நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப பிரேக் முடிச்சு வந்த நம்ம அண்ணன், அப்போ எஃப்ஜே கண்டஸ்டன்ட் வீட்டு தலை அப்படின்றது நான் சொல்லிதான் உனக்கு இப்ப தெரியுது, இவ்வளவு நேரம் உனக்கு தெரியல. ஆமாண்ணே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உனக்கு டாஸ்க்ல இருந்ததால எப்ப வெளியே வரணும் எப்ப தலை யூஸ் பண்றது சுத்தமா தெரியல. அப்ப இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் உனக்கு எந்த ரோல சூஸ் பண்ணனும் தெரியல, நீ கன்ஃபியூஸ் ஆயிட்ட, அதானே? ஆமாண்ணே. அரோரா, பிரேக்ல எஃப்ஜே பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், என்ன கேள்வி? அது ஒண்ணு இல்லண்ணே, உன்னால தலையை அட்ரஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வார்டன்ற கேரக்டருக்குள்ள இருந்தாவது அதை கேட்டிருக்கலாம்ல, அதையே பண்ணல அப்படின்னு கேட்டேன் சார். அட்லீஸ்ட் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி அங்க வந்து நின்னாவது பாத்துருக்கலாம். ஆனா அந்த இடத்து கூட வராம இங்க உட்காந்து எட்டி பார்த்தா சார். அவன் எங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாவன், இங்க உட்காந்து சார், இங்க உட்காந்து வியானோட பேசிக்கிட்டு அப்படியே
எட்டி பார்த்தா சார் அவன். இத்தனை பிரச்சனையில வந்திருக்கலாம், அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையுமே நீ போகல, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ற சொல்லு. அதுக்கு எஃப்ஜே ரொம்ப தெனாவட்டா, எதுக்குன்னா நான் கேமரா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், அப்ப வியானா அங்க வந்தா அவகிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு எஃப்ஜே திமுறா தெனாவட்டா பதில் சொல்ல, அப்ப நம்ம சேர்ந்து பயங்கரமா கோவப்பட்டு, எஃப்ஜே உன்னுடைய பேச்சும் உன்னுடைய தோரணையும் உன்னுடைய செயலும் கொஞ்சம் கூட செட் ஆகல, தயவு செஞ்சு உட்காந்துரு. நான் அப்படியே பக்கத்துல உட்காந்து உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் உங்களுடைய தோரணையும் எதுவுமே உட்காரல, செட் ஆகல, நீங்க உட்காருங்க. இந்த வார கடைசியில பேசுறதுன்றது நீங்க என்னவா மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இங்க பேசுற என்கிட்ட கவுண்டர் கொடுத்தோ இல்ல நடந்ததை மூடி மறைச்சு பேசுறதோ, இதை மூடி மறைச்சு பேசுறதுனால இது கெத்தும் இல்ல ஒரு மயிரும் இல்ல, அந்த பிரச்சனையை மூடி மறைச்சு பேசுறதுனாலவோ இது கெத்தும் இல்ல ஒரு பிரோஜனமும் இல்ல. தட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. இங்க பேசுறவர்கிட்ட கவுண்டர் கொடுத்தோ இதை மறைச்சோ இது கெத்தும் இல்ல, அது ஒரு பிரயோஜனம் இல்ல. தட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. இப்ப எஃப்ஜே கையை தூக்க, இல்ல வேணாம் நான் கேட்டப்ப எந்த பதிலும் சொல்ல, தயவு செஞ்சு உட்காந்துரு. ஏய், உங்களுக்கு இன்டென்ஷனே புரியல, நான் எதுக்காக பேசுறேன், ஏன் பேசுறேன், அந்த விஷயத்தை நான் யாருக்காக பேசுறேன்றதும் அதை ரிசீவ் பண்றவன் எந்த மைண்ட் செட்ல என்கிட்ட பேசுறேன்றதும் எனக்கு வித்தியாசம் தெரியும். நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அப்ப எஃப்ஜே, ஆனா அதானே நான் சொல்ல வரேன். எஃப்ஜே இப்படி பதில் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு இப்படி பதில் சொல்லாதீங்க. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க எதுவுமே சொல்ல வேணாம்னா சரிண்ணா. சாண்ட்ரா இப்படி சொல்லாதீங்க, இப்படி பதில் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு இப்படி பதில் சொல்லாதீங்க எஃப்ஜே. நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசும்போது இப்படி பேசிக்க, என்கிட்ட இப்படி கவுண்டர் கொடுக்காத. ஆனா சத்தியமா கவுண்டர் கொடுக்கலன்னா நான் சொல்ல வந்தது நான் ஜென்யூனா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரொம்ப எஃப்ஜே நீ ஒரு சின்ன குழந்தை இல்ல எஃப்ஜே, என்னது இது அப்படின்னு சொல்லும் போது அப்ப கூட எஃப்ஜே ஹோஸ்டுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவே இல்லை. அப்ப அவன் கொடுத்த ரியாக்ஷனை அவன் மூஞ்சில கொஞ்சம் பாருங்களேன். நீங்க ஜாலியா இருக்கும்போது பேசும்போது இப்படிலாம் பேசிக்கணும், கவுண்டர் கொடுக்கணும். எங்கிட்ட அப்படி பேசக்கூடாது. என்னது இது பாக்க, என்னது இது? இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்ட நிக்க வச்சு பேசக்கூடாது. அப்படியே ரெட் கார்டை கொடுத்து கழுத்தை பிடிச்சி அடிச்சு வெளியே துரத்தி விட்டுணும். ஒரு ஷோ நடத்துற ஹோஸ்டுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, இவரெல்லாம் டைட்டில் வின் பண்ணி என்னத்த புடுங்க போறான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த எஃப்ஜே மாதிரியான ஆளுங்களை கழுத்தாம்பட்டையிலே ஒண்ணு வச்சு தெரித்தி விட்டுருங்க. முடிஞ்ச அந்த வியானா இருக்குல்ல, அதையும் சேர்த்து தெரித்தி விட்டுருங்க. அப்ப கூட நம்ம அண்ணன் பொறுமையா, எஃப்ஜே இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீ சொல்றது ஃபர்ஸ்ட் வாரமா செகண்ட் வாரமா, இத்தனை வாரம் ஆயிடுச்சு, இப்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ற, எப்ப வந்து என்ன பதில் சொல்ற நீ? டாஸ்க் ஆரம்பிச்சு 3 வாரம் ஆச்சு, எப்ப வந்து என்ன பதில் சொல்ற நீ? பாரு சமைக்க முடியலன்னு சொல்றாங்க, அதை போய் பார்க்க முடியல, அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அதை போய் பார்க்க முடியல, இதை எப்படி ஒரு பதிலா நான் எடுத்துக்க முடியும்? இப்பதான் ஷோவோட ஹைலைட்டே அது இருக்கட்டும். நீ சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்ன? சாண்ட்ரா உங்ககிட்ட என்னமா சொன்னாவன்? அப்ப சாண்ட்ரா எந்திரிச்சு, அது ஒண்ணு பெரிய அடிலாம் கிடையாது, நான் பார்வை வேலை வாங்குறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அது பெரிய அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணது. அவ்வளவுதான், மொத்த சொல்லி முடிஞ்சது. இதை கேட்ட பாரு நெஞ்சில இடி இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. பின்ன இருக்காதா பின்ன? ஒருத்தவங்க ஒரே ஆளு 15 பேருக்கு சமைக்கிறாங்க, ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் கேட்டா கொடுக்கல, அங்க இருக்க பாத்திரத்தை கழுவ சொன்னா கையில் அடிபட்டு இருக்குன்னு சொன்ன. இதை கேட்ட பாரு எமோஷன் ஆகி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட பாரு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அடி பட்டுடுச்சுடா, சின்ன அடி பெரிய அடி அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, உனக்கு எனக்கும் தனிப்பட்ட கோவம் எவ்வளவு இருக்கட்டுமே, ஆனா ஒரு டாஸ்க்னு வரும்போது அதையே காட்டுற. எனக்கும் விக்ரமுக்கு தான் 1000 பிரச்சனை இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் டாஸ்க் அப்ப காட்டுறேனா? இப்ப பிரேக் விட்டு வந்த நம்ம அண்ணன் இந்த வீட்டுல வேலை பார்த்தாருன்னா அப்ப நாம என்ன பார்த்தோம்? அவர் என்ன பார்த்தாரு நம்மளுக்கு தெரியாத, அவரு வேலை பார்த்தா தான் நம்ம எல்லாம் பார்த்தோமே. இப்ப அண்ணன் வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல ஒரு டாஸ்க், அதுல நாட்டினஸ்ல யாரு பெஸ்ட் யாரு ஒஸ்ட் சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அரோரா எந்திரிச்சு, சார் நான் வியானா சொல்லுவேன் சார், வியானா ரொம்ப நாட்டியா பண்ணா, எல்லாரையும் தொல்லை கொடுத்துக்கிட்டு, நாட்டியஸ்னா நான் வியானா சொல்றேன், அவங்க வந்து நிறைய டீச்சரை கோவப்படுத்தி அவங்க பொறுமையை டெஸ்ட் பண்ணி பயங்கரமா நாட்டியா இருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா நாட்டியஸ்ட் அண்ட் பெஸ்ட் வியானா தான். அதாவது இந்த வாரம் ஃபுல்லா வியானாவை திட்டினவங்க இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க. இதுல முக்கியமான ஹைலைட் என்னன்னா விக்ரம் தான் சார். என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் நாட்டியஸ்ட் வியானா தான் சார். அவ யாரையுமே எந்த டாஸ்க்குமே பண்ண இல்ல, அவ அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக பயங்கரமா சூப்பரா பண்ணா. அதனால தி பெஸ்ட் நாட்டியஸ்ட் ஃபெலோனா அது வியானா தான் சார் அப்படின்னு அடிச்சா பாருங்க ஒரு அந்தர்பல்ட்டி. அங்க நிக்கிறா விக்ரம், அவங்க நாட்டியே எதுவுமே பண்ணல சார், ஒரு சமத்து ஸ்டூடெண்டா ஒரு நல்ல ஸ்டூடெண்டா அமைதியா இருந்தாங்க. அதனால ஒஸ்ட் ரம்யா, எப்படி பெஸ்ட் வியானா ஒஸ்ட் ரம்யா. இப்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் பெஸ்ட்னு சொல்லி வியானாக்கு கொடுக்க, இப்ப அதை கேட்ட நம்ம சேதன, எனக்கு இந்த வாரம் வியானா விளையாடுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் டாஸ்கே. வியானா மட்டும் இல்ல, திவ்யா விக்ரம் இவங்க 3 பேர் விளையாடுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வாரம் பயங்கர நாட்டியா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது வியானா. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரை யாரை சூஸ் பண்ணீங்க? ரம்யாவை. எதுவுமே பண்ணாத ரம்யாவை. கேட்டா அமைதியா இருந்தாங்க, நல்ல புள்ளையா இருந்தாங்க. எங்க டாஸ்க் உடைய பர்பஸ் என்னங்க? இந்த டாஸ்க்ல எல்லாருமே நாட்டியா இருக்கணும் அப்படின்னு
அப்படின்றதான பர்பஸ். அதை விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து பெஸ்ட் ரம்யா கொடுக்குறீங்க. அதுல முக்கியமா தமிழம்மா அநியாயத்துக்கு தமிழம்மாவா இருக்கிறாங்க. ரம்யா, நீ திருக்குறள் படிச்சது, திருக்குறள் கத்துக்கிட்டது இதெல்லாம் ஓகே, ஆனா டாஸ்க் உடைய பர்பஸ் என்ன? நாட்டியா இருக்கிறது தானே. இப்ப அண்ணன் ரம்யாவை எழுப்பி, ரம்யா உன் மனசுக்குள்ள எந்த கேள்வியும் வரலையா? வியானா ஏன் இப்படி நாட்டியா இருக்காங்க, விக்ரமே இப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, அந்த மாதிரி உனக்கு எதுவுமே தோணலையா? ஆமா சார் வந்துரு சார், அந்த கேள்வியாவது போய் யார்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இவங்க ஏன் இப்படி ப்ளே பண்றாங்க, நான் மட்டும் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரை கேட்டிருக்கலாம்ல. ஒருத்தவன் கேள்வி கேட்டு அவனுக்கு ஒருத்த பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னானா, பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்ன பத்தியா, அவன் தான் முட்டாள், கேள்வி கேட்கிறவன்ல. அணில் கேட்டு பாருங்க, அது ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்கு. அணிலின் சத்தத்தை முன்னிட்டு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கிட்டு அணில் போனதுக்கு அப்புறம் திரும்பி வர. இப்ப அண்ணன் பிரேக் விட்டு போகும்போது ரம்யா நேரா விக்ரம் கிட்ட வந்து, டேய் நான் உங்ககிட்ட 1க்கு 10 வாட்டி கேட்டேன்ல, நான் டாஸ்க் ஒழுங்கா விளாறனா அப்படின்னு சொல்லி. இப்ப விக்ரம், எனக்கும் தான் எதுவுமே தெரியாது, எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதை பண்ண. அதாவது விக்ரம் டாஸ்க் லெட்டர்ல நாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சுல, அதை பத்தி விக்ரமுக்கு ஒண்ணுமே தெரியாதா, பாவம் பச்சை புள்ள. ரம்யாவுக்கு எழுத படிக்க தெரியாது. இவங்களும் வந்து நிறைய தடவை விக்ரம் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா இந்த பயப்புள்ள வாண்டடா எதையுமே சொல்லாம இவர் மட்டும் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. எனக்குமே நாட்டியா பண்ணணும்னு தெரியாது, எனக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நான் வேணாவோட 10 மடங்கு பண்ணிருப்பேன்ல, நான் ஏன் பண்ணல, நான் போற போக்கு அப்படியே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க. நான் உங்ககிட்ட 1க்கு 10 வாட்டி வந்து ஓகேவா நான் டாஸ்க கரெக்டா பண்றேன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ பண்ணிட்டு இருந்தேன் ஜாலியா. அண்ணன் கிழின்னு கிழிச்சதுக்கு அப்புறம் வியானா எஃப்ஜே கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு கையை பிடிச்சி, டேய் நீ பேசும்போது இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் பண்ணாதடா, அது பார்க்க நல்லாவே இல்ல, கோவத்துல அதே மாதிரி கோவத்துல வார்த்தை விடாத, உன் டெம்பரை லூஸ் பண்ணாத, நாம 2 பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் வீக் பயங்கரமா விளையாடலாம். ஐ லாஸ்ட் மை செல்ஃப், நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ல, அதான் தெரியாம பண்ணிட்டேன். இப்ப பிரேக் முடிஞ்சு வந்த நம்ம அண்ணன் கமருதீன் பார்த்து, கமருதீன் உங்க கேம் சூப்பரா இருக்கு, வர உங்க கேம் நான் ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப அழகா விளையாடுற. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் உன்னை எப்படி தேத்துறதுனே தெரியல, ஆனா இப்போ நீ விளையாடுற கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமருதீனை பாராட்டிட்டு, அப்புறம் அண்ணன் இந்த ஸ்டூடெண்ட் ரோல் ப்ளே பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரும் எழுப்பி, நீங்க எந்த டீச்சரை டார்கெட் பண்ணீங்க, யாரை கடுப்பேத்துறீங்க லைனா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே நாங்க எல்லா டீச்சரையும் டார்கெட் பண்ணோம், கண்ணியை டார்கெட் பண்ணோம், அமித்தை டார்கெட் பண்ணோம், பிரஜனை டார்கெட் பண்ணோம், அவங்களை டார்கெட் பண்ணி அவங்களை பயங்கரமா கடுப்பேத்தணும். ஆனா எஃப்ஜே கிட்ட மட்டும் நாங்க போகவே இல்லை. ஏன்னா எஃப்ஜே கேம்ல இன்ட்ரெஸ்டே காட்டல, அவரே டாஸ்க்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே யாருமே போல. இப்ப அண்ணன் எல்லாரையும் பார்த்து, உங்களுக்கு டாஸ்க் புரியவே இல்ல, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம், உங்களுக்குள்ளவே நீங்களே லிமிட் பண்ணிக்கிறீங்க. உங்ககிட்ட யார் சொன்னது இதான் லிமிட் அப்படின்னு? நீங்க ஏதாவது தப்பா பண்ணீங்க அப்படின்னா பிக் பாஸ் சொல்லுவார்ல, உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், அதனால புதுசா யோசிச்சு எதுவுமே பண்ண மாட்டீங்க. இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு உங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. இந்த மாதிரிலாம் யாருக்காவது கிடைக்குமா? இந்த வயசுல ஷேவ் பண்ணிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு எவ்வளவு ஜாலியான ஒரு டாஸ்க், அதையே யாருமே ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. அதாவது வடிவேல் கிட்ட நாசர் கேட்டாரா, நீ எப்படி இந்த மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொல்லி வடிவேலை கேட்டாரா. அப்ப வடிவேல் சார் சொன்னாரா, சார் நம்ம பண்றத முதல்ல நாம ரசிக்கணும் சார், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க ரசிப்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க பண்றத நீங்க ரசிங்க, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரசிச்சு பண்ணுங்க, அது ஒரு அவுட்புட் சூப்பரா இருக்கும். அப்புறம் அண்ணன் போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் அந்த மொட்டை கடுதாசி எழுதி போட்டீங்கல்ல, அதை யாருமே ஒழுங்கா பண்ணல. அப்ப ரம்யா எந்திரிச்சு, சார் அந்த மொட்டை கடுதாசினா என்ன சார்? ஏமா மொட்டை கடுதாசி தெரியாதாமா? மொட்டை கடுதாசினா யார் எழுதுறாங்களோ அவங்க பேர் போடக்கூடாது, அதை யாருக்கு போய் சேரணுமோ உங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு சான்ஸ் தரேன், உங்க மனசுல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் மொட்டை கடுதாசியா எழுதி கன்ஃபெஷன் ரூம்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்க போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லெட்டர் எழுதி அதை கொண்டு போய் கன்ஃபெஷன் ரூம்ல இருக்க பாக்ஸ்ல போட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது, இந்த ரிவ்யூவும் முடியுது. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு ஹோஸ்ட் முன்னாடி எஃப்ஜே இந்த மாதிரி பிஹேவ் பண்றது தப்பா சரியா? நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பிஹேவ் பண்றவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீங்க போடுற கமெண்ட் நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். டாடா பை பை.